வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். போலி உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி விற்பனைக்கு எதிராக அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாட்டில் மேம்பட்ட ரயில் சேவை உறுதி செய்யப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. நெல்லை முக்கூடல் காங்கேயன் கால்வாய் சீரமைக்கப்படும் உள்ளிட்ட 3 அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார். 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் நாம்ரூபில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தற்போது உரையாற்றும் அவர், பொதுமக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலனுக்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அமோனியா, யூரியா உர தொழிற்சாலைக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் அதிகரிப்பதுடன் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார். மாநிலத்தின் வளர்ச்சியில் அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறிய பிரதமர், உயர் தரத்திலான உள்கட்டமைப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார். முன்னதாக பிரம்மபுத்திரா நதிக்கரையில் தேர்வு குறித்த மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக 25 பள்ளி மாணாக்கருடன் பிரதமர் கலந்துரையாடினார். போலி உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி விற்பனைக்கு எதிராக மசோதா வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசு ஒருங்கிணைந்த வலுவான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ராம் மசோதா ஊரக பகுதி மக்களுக்கான 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக அதிகரிக்கும் என்றார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஆரோக்கிய இந்தியாவிற்கான மிதிவண்டி இயக்கத்தின் ஓராண்டு நிறைவை ஒட்டி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு எல் ரெங்கசாமி, ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், மாணாக்கர், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். மக்கள் இயக்கமாக மாறியுள்ள சைக்கிள் ஓட்டுவதை முறையான பழக்கமாக மாற்றுவது மற்றும் அதன் நன்மைகள் குறித்தும் இதில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் மேலை நாடுகளின் கொள்கைகளுக்கு மேம்பட்டு விளங்குவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புனேயில் நடைபெறும் சர்வதேச புத்தக திருவிழாவில் உரையாற்றிய அவர், நமது ராமாயணமும் மகாபாரதமும் வெறும் ஆன்மீக புத்தகங்களாக மட்டுமல்லாமல் உலகளாவிய அரசியல் சிக்கல்களுக்கு மிகச்சிறந்த தீர்வாக அமைவதாக பெருமிதம் தெரிவித்தார். 2வது சர்வதேச தியான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலகளாவிய அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு தியானம் என்ற கருப்பொருளுடன் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்நாளையொட்டி ஹைதராபாத் கன்ஹா சாந்தி வனத்தில் நடைபெறும் தியான நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள உலக சமாதான அறக்கட்டளை நிறுவனத்தின் சார்பில் 2வது தியான தினம் மற்றும் 36வது பிரபஞ்ச நல மகா தவ வேள்வி இன்று கடைபிடிக்கப்பட்டது. தனி மனித அமைதியின் முக்கியத்துவம் இதில் வலியுறுத்தப்பட்டது. இந்நாளையொட்டி விழுப்புரம் ராமகிருஷ்ண மடத்தில் பள்ளி மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் தியான பயிற்சியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். விழுப்புரத்தில் உள்ள ராமகிருஷ்ண மடத்தில் தியானம் குறித்தும் அதன் பயன் குறித்தும் பயிற்சி மற்றும் நன்மை குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈஷா யோகா, மனவளக்கலை, பிரம்மகுமாரிகள் யோகா மையம் உள்ளிட்ட அமைப்புகள் சேர்ந்து தியான யோகா பயிற்சி நிபுணர்கள் மூலம் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தியான பயிற்சியை அளித்தனர். எண்ணங்களை தூய்மைப்படுத்துவது, தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ்வது, இதற்கு தியானம் எவ்வகையில் உதவுகிறது என்பது குறித்து விளக்கம் அளித்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 129வது முறையாக பிரதமர் வரும் 28ஆம் தேதி உரையாற்ற உள்ளார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை வரும் 26ஆம் தேதி வரை நமோ செயலி, மை கவ் இணையதளம் 1800117800 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சி
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாடு முழுவதும் 215 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிகமான ரயில் பயண கட்டணங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி சாதாரண வகுப்பு ரயில் கட்டணம் கிலோமீட்டருக்கு 1 பைசாவும், குளிர்சாதன வகுப்பிற்கான கட்டணம் கிலோமீட்டருக்கு 2 பைசாவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட இந்த கட்டண உயர்வு வரும் 26ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் 600 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்படும் என்று கூறியுள்ள ரயில்வே அமைச்சகம், அதிகரித்து வரும் மனித ஆற்றலின் தேவைகளை ஈடு செய்ய இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. நாட்டில் மேம்பட்ட ரயில் சேவை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய மனித ஆற்றல் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்று நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் 538.5 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நெல்லை ராணி அண்ணா கல்லூரியில் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கும் விடுதி அமைக்கப்படும், முக்கூடல் காங்கேயன் கால்வாய் சீரமைக்கப்படும், வள்ளியூரான் கால்வாய் தூர்வாரப்படும் ஆகிய 3 அறிவிப்புகளை வெளியிட்டார். காந்தி நகர் அமைந்திருக்கக்கூடிய ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில 17 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோட புதிய மகளிர் தங்கும் விடுதி அமைக்கப்படும். சேரன்மாதேவி வட்டம் முக்கூடல் பாப்பாக்குடி கிராம விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில காங்கேயன் கால்வாய் மற்றும் வெள்ளோடையை மேம்படுத்தக்கூடிய பணிகள் 4 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் வட்ட விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று 500 கோடி ரூபாய் செலவில் வள்ளியூர் பள்ளிகளும் மற்றும் வள்ளியூரான் கால்வாய் ஆகியவை புறவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கிறேன். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் வெள்ளி தேரோட்டம் வரும் ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக கூறிய அவர், தமிழகத்தின் பழம்பெரும் வரலாற்று சிறப்புகளை எடுத்துரைக்கும் பொருணை அருங்காட்சியகத்தை அனைவரும் பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 44,924 பயனாளிகளுக்கு 101 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். முன்னதாக 50 அரசு பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் காயிதே மில்லத் நினைவு நூலகத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் சிறப்பு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின் வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட தகுதியுடைய வாக்காளர்கள் விண்ணப்பிக்க ஏதுவாக அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்தகைய முகாம்கள் நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சார்பில் காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு மாநிலம் முழுவதும் 46 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. தமிழக காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு ஆயுதப்படை பிரிவுகளில் காலியாக உள்ள 1299 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு நடைபெறும் தேர்வில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு தொடரும் நிலையில் விமான பயணிகள் தங்களது பயணத்திற்கு முன்கூட்டியே தயாராகுமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது. வாகன போக்குவரத்து தாமதங்களை தவிர்க்க இந்நடவடிக்கை. இதனிடையே நீலகிரி மாவட்டம் தலைக்குந்தா, பைன் பாரஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு கூடுதல் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. செகந்திராபாத்தில் நாளை மறுநாள் இரவு 7:35 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் சென்னை எழும்பூர் வழியாக புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேளாங்கண்ணி வந்தடையும். மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து டிசம்பர் 25ஆம் தேதி காலை 8 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 6:20க்கு செகந்திராபாத் சென்றடையும். உதகையில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பில் நாய்களுக்கான பிரத்யேக பூங்கா தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்ட உதகையில் முதன்முறையாக நாய்களுக்கான பூங்கா ரூபாய் 42 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் பூங்காவில் குழந்தைகளுக்காக சிறப்பு உபகரணங்கள் இருப்பது போல் இங்கு நாய்களுக்கான சிறப்பு விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் புற்களால் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை, காய்ந்த இலைகள் மூலம் செய்யப்பட்ட குளம், விளையாட்டு தளம், நாய்களை குளிப்பாட்ட ஷவர் உட்பட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். ஈரோடு மாவட்டத்தில் நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் வரும் 27, 28 தேதிகளில் நடைபெறவுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை ஒரு நாள் ரோப்கார் சேவை இருக்காது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. துபாயில் இந்தியாவிற்கு எதிரான 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் பாகிஸ்தான் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போலி உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி விற்பனைக்கு எதிராக அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாட்டில் மேம்பட்ட ரயில் சேவை உறுதி செய்யப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. நெல்லை, முக்கூடல், காங்கேயன் கால்வாய் சீரமைக்கப்படும் உள்ளிட்ட 3 அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார்.
19 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் சற்று முன் 7 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.